கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்படி சொன்ன இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடும் பொழுது மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு ஆண்டவர் அருளி செய்வது நிச்சயமான ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே ஒவ்வொருவரும் தனக்கானவைகளையும் உலகத்துக்குரியவைகளையுமே அதிகமாக கவலைப்பட்டு தேடுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள், அந்தந்த நாள் அதற்குரியவைகளுக்காக கவலைப்படும் என்றும் அதை தொடர்ந்து கூறியிருக்கிறார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம், ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது தேடும் பொழுது நாம் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்காக செய்து கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், பணிகளில் முதலிடம் கொடுக்கும் பொழுது நாம் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தர முடியாத ஒரு ஆசீர்வாதம் ஒன்று இல்லை. ஏனென்றால் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு தந்த பிதாவாகிய தேவன் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் கூறுகிறது. தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி கொடுத்திருக்கிறாரே, அப்படி கொடுத்த ஆண்டவராகிய தேவன் மற்ற எல்லாவற்றையும் எப்படி தராதிருப்பார்? ஆகவே ஒரே ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம், முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது மற்றெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று முதல் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் முதலிடம் கொடுப்பீர்களே ஆனால் இன்று முதல் ஆண்டவரும் உங்களை முதலிடத்தில் வைத்து மேன்மைப்படுத்துவார். ஆகவே முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த சிந்தையோடு கூட அதை கூறின இயேசுவை கவனித்து பார்த்து அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதை நீங்கள் சொல்லி போயிருக்கீங்க சுவாமி. இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் முதலாவது உமக்கு முதலிடம் கொடுக்க எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே தாங்கள் உமக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ, இன்று முதல் அவளுடைய வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்பட ஜெபிக்கிறேன்.
முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை நீதியும் தேடினால் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்களே. இதுவரை அவங்க வாழ்க்கையில் இல்லாத தடைப்பட்டிருக்கிற தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் கூட கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். உம்மை முதலாவது தேடி, உம்முடைய ராஜ்யத்தை முதலாவது தேடி நீங்கள் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி மற்ற எல்லாவற்றையும் நாம் அவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.